இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. இஸ்லாத்தை சிறுமைப்படுத்திய குற்றச்சாட்டு விஜயன் சவரிநாதன் மன்னிப்பு கோரினார். இஸ்லாத்தை சிறுமைப்படுத்திய குற்றச்சாட்டை விஜயன் சவரிமுத்து ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கோரியுள்ளார். முகநூலில் இஸ்லாத்தை சிறுமைப்படுத்தி பதிவேற்றம் செய்ததை தொடர்ந்து தாம் தவறு செய்திருப்பதை சவரிநாதன் ஒப்புக்கொண்டார். இதற்கு முன் தனியார் வானொலியின் நிருபர்கள் இந்து சமயத்தை சிறுமைப்படுத்தியதால் ஏற்பட்ட சினத்தினால் தாம் இவ்வாறு செய்ததாக அவர் கூறினார். அனைவரிடமும் மனப்பூர்வமாக நான் மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன். நான் அவ்வாறு செய்திருக்க கூடாது. தனியார் வானொலி அறிவிப்பாளர்கள் அவ்வாறு செய்ததால் தாங்க முடியாமல் நானும் சிறுமைப்படுத்த வேண்டிய சூழ்நிலைக்கு உள்ளானதாக விஜயன் சௌரிநாதன் தனது முகநூலில் விளக்கம் அளித்துள்ளார். வெளிநாட்டை சேர்ந்த விஜயன் 3 நிமிடம் செய்திருந்த அந்த காணொலி குறித்து புகிட் அமான் விசாரணையை மேற்கொண்டதற்காக இதற்கு முன் போலீஸ் படை தலைவர் தான்ஸ்ரீ ரசருடின் ஹுசைன் கூறியிருந்தார். குற்றவியல் சட்டத்தின் பிரிவு 298 கீழ் இந்த வழக்கு விசாரிக்கப்படுகிறது. இது இனம் மற்றும் சமயத்திற்கிடையே நல்லிணக்கத்தை பாதிப்பதை ஏற்படுத்துகின்ற செயலாகும். அத்துடன் நெட்வொர்க் வசதிகள் அல்லது நெட்வொர்க் சேவைகளை முறையற்ற முறையில் பயன்படுத்துவது தொடர்பாக தகவல் தொடர்பு மற்றும் பல்லூடக சட்டம் 1998 பிரிவு 233 கீழும் விசாரிக்கப்பட்டு வருகிறது. பல்வேறு நிலையிலான வரி விதிப்பு முறையை அரசாங்கம் அமல்படுத்த உள்ளது. தொழில்துறைகளை சீரமைப்பதோடு நாட்டின் பொருளாதாரத்திற்கு அதிக போட்டித்தன்மையை வழங்கும் வகையில் பல்வேறு நிலையிலான வரி விதிப்பு முறையை அரசாங்கம் இவ்வாண்டு அமல்படுத்த உள்ளது. அது குறித்து தொழில்துறையில் உள்ள அனைத்து பங்குதாரர்கள் மற்றும் அரசாங்க நிறுவனங்களோடு விரிவான கலந்துரையாடல் நடத்தப்படவிருப்பதாக மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிம் கூறினார். ஏனெனில் தற்போதுள்ள தொழில்துறைகள் அமைச்சு மற்றும் அரசாங்கத்தின் கொள்கைகளுடன் தொடர்புடையது. எனவே நாங்கள் ஒரு பங்குதாரர் கலந்துரையாடலை நடத்துவோம். சுருக்கமான பதில், இந்த ஆண்டில் நாங்கள் செயல்படுத்துவோம். நாம் அனைத்து தரப்பினரின் ஒத்துழைப்பை கேட்டுக்கொள்கிறேன் என்று அவர் தெரிவித்தார். நேற்று மேலவையில் செனட்டர் தான்சி லோக்சியான்ஸ்வான் எழுப்பிய கூடுதல் கேள்விக்கு ஸ்டீவன் சிம் அவ்வாறு பதிலளித்தார். அதிகரித்து வரும் மின்னியல் சிகரெட் பயன்பாடும் சட்ட ரீதியிலான நடவடிக்கைகளும் முறையான சட்ட அமலாக்கம் இல்லாததால் இளைஞர்களிடையே குறிப்பாக பள்ளி மாணவர்களிடையே புகைப்பிடிக்கும் பழக்கமும் எளிதில் கிடைக்கக்கூடிய வேப் எனப்படும் மின்னியல் சிகரெட்டின் பயன்பாடும் தாக்கத்தின் அதிகரித்து வருகிறது. அவை எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும் நிலையில் மின்னியல் சிகரெட்டை பயன்படுத்துவோர் மட்டுமின்றி அதனை விற்பனை செய்யும் தரப்பினரும் சட்ட ரீதியிலான சிக்கல்களை எதிர்கொள்ள நேரிடும் என்று கூறுகின்றார் வழக்கறிஞர் கார்த்திகேசன் சண்முகம். நிக்கோட்டின் கலவையுடன் விற்கப்படும் மின்னியல் சிகரெட்டை புகைக்கும் பழக்கத்திற்கு அதிகமான இளைஞர்களும் யுவதிகளும் அடிமையாகி வருகின்றனர். சுமார் 16,000 சுவைகளில் விற்கப்படும் வேப் புகையை உள்ளிழுப்பதினால் உடனடியாக அவர்களின் மூளையை பாதிக்கும் அபாயம் இருப்பதாக முன்னதாக சுகாதார அமைச்சு கூறியிருந்தது. இந்நிலையில் வழங்கப்பட்டுள்ள விதிமுறைகளை பின்பற்றாமல் பள்ளியிலோ அல்லது பொது இடங்களிலோ மின்னியல் சிகரெட்டை பயன்படுத்தும் மாணவர்களுக்கு எதிரான மேற்கொள்ளப்படும் சட்ட நடவடிக்கைகள் குறித்து வழக்கறிஞர் கார்த்திகேசன் சண்முகம் இவ்வாறு விளக்கினார். பள்ளி மாணவர்கள் செக்ஷன் 13 கீழ் குற்றம் சாட்டப்பட்டால் அவர்களுக்கு அதிகபட்சம் 500 ரிங்கிட் அபராதம் அல்லது சமூக சேவை அல்லது குழந்தைகள் சட்டம் 2001 உட்பட்டு இவர்களுக்கு தண்டனை விதிக்கப்படலாம் என்று அவர் கூறினார். மத வெறுப்பு இனத்வேஷத்தை தூண்டுவோர் மீது நடவடிக்கை தேவை. கோபிந்த் சிங். மத வெறுப்பு அல்லது இனத்வேஷத்தை தூண்டுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இல்லையேல் அமலில் இருக்கும் சட்டம் அர்த்தமற்றதாகிவிடும் என இலக்கவியல் அமைச்சர் கோபிந்த் சிங் கேட்டுக்கொண்டார். மதம் அல்லது இன வெறுப்பை தூண்டுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று தாம் மீண்டும் வலியுறுத்துவதாக அவர் கூறினார். பிற மதத்தை அவமதிப்பதை மன்னிக்க முடியாது. அதோடு பிற மதத்தை அவமதிப்பவர்கள் அதற்கான விளைவினை கட்டாயம் சந்திக்க வேண்டும் என்கிற வலுவான செய்தியை பிறருக்கு அனுப்ப உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டியது அவசியம் என அமைச்சர் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக கடந்த வெள்ளிக்கிழமை அமைச்சரவையில் இந்த விவாதத்தை எழுப்பியதாகவும் மேலும் இதுபோன்ற வழக்குகளில் உறுதியான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்ற முடிவு எடுக்கப்பட்டதாக அவர் கூறினார். போலீசில் பல புகார்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. மேலும் பல்வேறு நபர்களிடம் இருந்து வாக்குமூலங்கள் பெறப்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். மதம் சார்ந்த விவாதங்கள் நடத்தப்படுவதை நிறுத்த வேண்டும். மலேசியாவில் பல்லின சமூகங்களுக்கிடையிலான பதற்றத்தை தூண்டி உறவுகளை பாதிக்கும் ஏற்படுத்தும் மதம் சார்ந்த எந்த ஒரு விவாதமும் நிறுத்தப்பட வேண்டும். நாட்டு மக்களின் பன்முகத்தன்மையை அறிந்து கொண்டு மதம் சார்ந்த விவாதங்களை மரியாதையோடும் விழிப்புணர்வோடும் மேற்கொள்ள வேண்டும் என்று தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர்
டாக்டர் ஏரோன் அகோடாகாங் கூறியுள்ளார். நாட்டில் பல்வேறு மதங்கள் மற்றும் நம்பிக்கைகள் இருந்த போதிலும் மலேசிய மக்களை ஒன்றிணைக்கக்கூடிய அடிப்படை மற்றும் உலகளாவிய விவகாரங்களில் கவனம் செலுத்துவது மிகவும் முக்கியம் என்று நேற்று வெளியிட்ட ஓர் அறிக்கையில் ஏரோன் குறிப்பிட்டிருந்தார். மத நம்பிக்கையாளர்களிடையே நல்லிணக்கத்தை மேம்படுத்தும் வகையில் ஹார்மனி மடானி எனும் திட்டத்தின் வழி தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சு ஒரு கலந்துரையாடல் தளத்தை உருவாக்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பொதுவான அம்சங்களை முன்னிலைப்படுத்த இந்த ஹார்மனி உரையாடல் தளத்தை அனைத்து தரப்பினரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் ஏரோன் பரிந்துரைத்துள்ளார். இதனிடையே இம்மாதம் 23ஆம் தேதி சமய போதகர் சம்ரி வினோத்துடன் விவாதம் நடத்தப் போவதாக தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ஸ்ரீ எம் சரவணன் கடந்த வெள்ளிக்கிழமை கூறியிருந்தார். ஒதுக்கீடு தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடாது. நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஒதுக்கீடு தொடர்பிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் குறித்த விவாதங்கள் மக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சர்ச்சையாக மாறக்கூடாது. ஒதுக்கீட்டிற்கான நிபந்தனைகளை நிர்ணயிப்பதில் அரசாங்கம் எடுக்கும் முடிவானது எந்த ஒரு தரப்புக்கும் அழுத்தம் கொடுக்கும் நோக்கத்தை கொண்டிருக்கவில்லை. மாறாக சம்பந்தப்பட்ட நாடாளுமன்ற தொகுதிகளில் மக்களுக்கான நிதி விநியோகம் முறையாக சென்றடைவதை உறுதி செய்வதே இலக்கு என்று பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். ஒதுக்கீடுகள் இல்லாததால் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நிதி சுமையை எதிர்நோக்க நேரிட்டதாக கூறப்படுவதை டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மறுத்துள்ளார். இதனிடையே எதிர்க்கட்சிகளுக்கான ஒதுக்கீட்டை அரசாங்கம் வேண்டுமென்றே கட்டுப்படுத்துவதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளையும் அவர் நிராகரித்தார். ஒதுக்கீடுகளை பெறுவதற்கு அரசாங்கம் மிகவும் கடுமையான நிபந்தனைகளை விதிப்பதாக பெரிகத்தான் நேஷனல் தலைவர் தான் ஸ்ரீ முஹிதீன் யாசின் முன்னதாக தெரிவித்திருந்தார். 49 சிகிச்சையகங்கள் நேர நீட்டிப்பு திட்டத்தை செயல்படுத்துகின்றன. 2008ஆம் ஆண்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட செயல்பாட்டு நேர நீட்டிப்பு திட்டத்தின் கீழ் இதுவரை நாடு முழுவதும் உள்ள 49 சிகிச்சையகங்கள் அதனை செயல்படுத்துகின்றன. இத்திட்டத்தின் கீழ் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை மணி 5 தொடங்கி இரவு மணி 9:30 வரையிலும், வெள்ளிக்கிழமைகளில் காலை 9 மணி முதல் மதியம் 1 மணி வரையில் நீட்டிக்கப்பட்ட நேரம் நடைமுறைப்படுத்தப்படும். நேர நீட்டிப்பின் போது 49 சிகிச்சையகங்களில் 43 சிகிச்சையகங்கள் 5,92,000க்கும் மேற்பட்ட நோயாளிகளின் வருகையை பதிவு செய்துள்ளதாக சுகாதார துணை அமைச்சர் டாக்டர் லுகானிஸ்மான் அவாங் சோனி கூறினார். ஒரு நாளைக்கு ஏறக்குறைய 47 முதல் 50 நோயாளிகளின் வருகை உள்ளது. எஞ்சிய 6 சிகிச்சையகங்கள் ஸ்டார் திட்டத்திற்கு பிந்தைய காலகட்டத்தில் நேர நீட்டிப்பு செயல்பாட்டின் போது மாலை 5 மணி முதல் இரவு 9:30 வரையிலும், சனிக்கிழமைகளில் காலை 9 மணி முதல் மதியம் 1 மணி வரையிலும், அதோடு 2024ஆம் ஆண்டு பொது விடுமுறையின் போது 275 473 நோயாளிகளின் வருகை கணிக்கப்பட்டுள்ளது என்று அவர் தெரிவித்தார். கள்ளப்பண பரிமாற்றம் நஜிப்பின் பிரதிநிதித்துவ மனுவின் முடிவு மே 6ஆம் தேதி அறிவிப்பு. எஸ்ஆர்சி இன்டர்நேஷனல் நிறுவனத்தின் 2,70,00,000 ரிங்கிட் மதிப்புள்ள மேலும் 3 கள்ளப்பண பரிமாற்றம் தொடர்பான குற்றச்சாட்டுகளை ரத்து செய்ய முன்னாள் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ நஜிப் துன் ரசாக் செய்த பிரதிநிதித்துவ மனுவின் முடிவு மே 6ஆம் தேதி அறிவிக்கப்படும். பிரதிநிதித்துவ மனுவின் முடிவை அறிவிக்க தங்கள் தரப்பு புதிய வழக்கு நிர்வகிப்பிற்கான தேதியை விண்ணப்பித்திருப்பதாக அரசு தரப்பு துணை வழக்கறிஞர் முகமது அஷ்ரப் அட்ரால் கமாரில் தெரிவித்ததை தொடர்ந்து நீதிபதி கே முனியாண்டி அந்த தேதியை நிர்ணயித்தார். நேற்று வழக்கு தொடர்பான விசாரணை மேற்கொண்ட போது நஜீப்பை பிரதிநிதிக்கும் வழக்கறிஞர் தான் ஸ்ரீ முகமது ஷாஃபி அப்துல்லா பிரதிநிதித்துவம் தொடர்பான கூடுதல் கடிதம் ஒன்று இன்று சட்டத்துறை தலைவர் அலுவலகத்திடம் சமர்ப்பிக்கப்படும் என்று கூறினார். 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் சட்டத்துறை தலைவர் அலுவலகத்திற்கு அனுப்பப்பட்டு பிரதிநிதித்துவம் குறித்து கருத்துக்களை பெறுவதற்காக இக்கடிதம் அனுப்பப்படுவதாக அவர் தெரிவித்தார். ஒரே மலேசிய மேம்பாட்டு நிறுவனம் 1MDB மற்றும் 2 குற்றவியல் வழக்குகளை தாம் கையாண்டு வருவதால் மே 19 முதல் 23ஆம் தேதி வரை ஏப்ரல் 21 முதல் 25ஆம் தேதி நிர்ணயிக்கப்பட்ட விசாரணை ஒத்திவைக்குமாறு முகமது ஷாஃபி கேட்டுக் கொண்டார். ஒதுக்கீடு தொடர்பான எதிர்க்கட்சிகள் பதிலளிக்கவில்லை. எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஒதுக்கீடு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் இடம்பெற்றிருக்கும் விதிமுறைகள் கடுமையாக இருப்பதாக பெரிகத்தான் நேஷனல் தலைவர் தான் ஸ்ரீ முஹிதீன் யாசின் கூறியிருப்பது குறித்து துணை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ ஃபடிலா யூசுப் கருத்துரைத்துள்ளார். இந்த விவகாரம் தொடர்பாக அரசாங்கம் நிபந்தனைகளை சமர்ப்பித்திருந்தாலும் தற்போது வரை எதிர்க்கட்சிகளிடம் இருந்து எந்த பதிலும் பெறப்படவில்லை என்று அவர் விளக்கம் அளித்தார். நாங்கள் அதை முன்வைத்துள்ளோம், மேலும் அதை ஊடகங்களுக்கு காண்பித்தேன். புரிந்துணர்வு ஒப்பந்தம் மற்றும் அதன் விதிமுறைகள் ஊடகங்களுக்கு தெரிவிக்கப்பட்டன. பொதுமக்களுக்கு தெரியும். உடன்படவில்லை என்றால் ஓர்
எதிர்த்திட்டத்தை முன்வைக்கலாம். ஆனால் என்ன நடந்தது என்றால் அவர்கள் அதை முற்றிலுமாக நிராகரித்து விட்டனர். இது மிகவும் கடுமையானது என்று அவர்கள் கூறுகிறார்கள். எனக்கு முதல் படி பேச்சுவார்த்தை நடத்துவது. பேச்சுவார்த்தைக்கு பிறகு நாங்கள் பரிந்துரையை முன்வைக்கிறோம். அதை ஒப்புக்கொள்ள முடிந்தால் அதற்கு தீர்வு காண்போம் என்று அவர் கூறினார். எதிர்க்கட்சியின் குற்றச்சாட்டு குறித்து விரிவான விளக்கம் அளிக்காததால் முன்னாள் பிரதமரின் கருத்துக்களையும் அதன் நோக்கங்களையும் ஃபடிலா கேள்வி எழுப்பினார்.